வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன் and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். உங்ககிட்ட நான் ஒரு பெரிய கேட்பரி சில்க் சாக்லேட்டை கொடுத்துட்டு நீங்கள் முழுசாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்ப்ளிட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணி முழுசாக சாப்பிடலாம். இல்லைனா அதை குட்டி குட்டி பீஸாக எடுத்து சின்ன சின்ன பீஸையும் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் இந்த அமௌண்ட் ஆஃப் சாக்லேட் இந்த ரேப்பருக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அது மாறாது. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடலாம், இல்லைனா குட்டி குட்டியாகவும் சாப்பிடலாம். பட் எஸ், நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதை சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி சாப்பிடலாங்க. இதே கான்செப்ட் தான் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை வந்து மல்டிபிள் ஷேர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். எதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த பங்கு எவ்வளோ இருக்கோ அதோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. பட் எப்படியும் அந்த சாக்லேட்டோட குவான்டிட்டி அதே மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாலும் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து அதே அளவு தான் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி 3:1 ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை 3:1 ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் எடுத்துருக்கீங்களோ அது வந்து ட்ரிப்பிள் ஆயிரும். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு இன்வெஸ்டர் ஏ இருக்கார், அவர்கிட்ட வந்து 100 ஷேர்ஸ் இருக்குது ஒரு கம்பெனி எக்ஸ்லேருந்து அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ 3:1 ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணிக்காங்கன்னா அந்த இன்வெஸ்டருக்கு 300 ஷேர் கிடைக்கும் அந்த கம்பெனி எக்ஸ்லேருந்து. ஸோ ஓவரால் கம்பெனி எக்ஸ் வந்து இப்போ 1 கோடி ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா டோட்டலாக வந்து 3 கோடி ஷேர்ஸ், அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு எத்தனை பங்குகள் இருக்கோ அது 3 கோடியாக மாறும். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து ஷேரோட ப்ரைஸ்லேயும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குங்க. ஸோ நம்ம எல்லோரும் என்ன பொதுவாக சொல்வோம், ஒரு ஷேரை 3ஆக பிரிக்கிறீங்க அப்படின்னா எல்லா ஷேரோட ப்ரைஸும் 1/3 தானே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் என்ன தான் வந்து 1/3 அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்தே இருக்குது. ஸோ அதனால எக்ஸாக்டாக 1/3 வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதனால கண்டிப்பாக வந்து 1/3 ஸ்டாக் ஸ்ப்ளிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. ஸோ யூஸ்வலி ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து ஒரு கம்பெனி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ பணப்புழக்கம் வந்து இப்போ ஷேரோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும்ல. ஸோ பணப்புழக்கமான இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் ஆல்சோ அந்த கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ பங்குகள் இருக்கோ அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஸோ இதனால தான் வந்து அஃபோர்டபுளாக வந்து ஷேர் ஸ்ப்ளிட்டிங் நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க. அஃபோர்டபுளாக நமக்கு ப்ரைஸ் இருக்கிறதுனால நிறைய ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்க முடியும். என்னையும் உங்களை மாதிரி இருக்கிற ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸும் இந்த ஷேர்ஸை வந்து ஷேர் ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா வாங்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் 3 கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 கம்பெனி என்னன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கன்சிடர் பண்ணிக்க எல்லா கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் வந்து 1500 கோடிக்கும் அதிகமாக இருக்குங்க. நான் இந்த வீடியோவில் காட்ட போகிற எல்லா நம்பர்ஸும், அதாவது டெக்னிக்கலுக்காக அப்புறம் ஃபினான்ஷியலுக்காக சில காட்டுற நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஜூலை 14ஆம் தேதி அன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் அன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர்ஸுங்க. எப்பவும் போல் நம்ம அசெண்டிங் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இந்த வீடியோவையும் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் லிமிடெட். சாந்தி எஜுகேஷனல் வந்து ஆக்டிவாக வந்து எஜுகேஷனல் பிஸ்னஸில் வந்து அவங்க வந்து இன்வால்வ்டாக இருக்காங்க. ஸோ எஜுகேஷனுக்காக நிறைய பிஸ்னஸ் சர்வீசஸ் அதுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே வந்து அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து அகமதாபாத்தில் இருக்கிற சிரிபால் குரூப் அப்படிங்கிறவங்களோட ஒரு வெஞ்சர். ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து 10:1 அப்படின்னு ஷேர் ஸ்ப்ளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அது வந்து 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ப்ளிட் ஆனதுக்கு அப்புறமா. ஸ்ப்ளிட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ் ஸ்ப்ளிட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ப்ளிட் டேட்னு சொல்லிக்கலாம். ஸ்ப்ளிட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூலைங்க. ஸோ நீங்கள் வந்து 20 ஜூலைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ளிட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்க. இந்த கம்பெனியோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குங்க இவங்களுக்கு இந்த மார்க்கெட்டில். அண்ட் நிறைய ஜியாகிரஃபியில் இவங்களுக்கு வந்து ப்ரெசன்ஸ் இருக்குங்க.
இருக்குங்க. இந்த கம்பெனி வந்து 6க்கும் மேற்பட்ட K-12 ஸ்கூல்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. K-12 ஸ்கூல்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா பிரைமரி ஸ்கூல்ஸ், ப்ரீ பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். K-12னா வந்து கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இந்த எல்லா ஸ்கூலும் வந்து என்ன நேமில் ரன் பண்ணுறாங்கன்னா சாந்தி ஏஷியாட்டிக் ஸ்கூல், இது SAS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலில் மொத்தமாக 25,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. இது பல்வேறு சிட்டிஸில் இருக்குங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து ப்ரீ ஸ்கூலும் வந்து ரன் பண்ணுறாங்க, சாந்தி ஜூனியர்ஸ் அப்படிங்கிற பேரில். இந்த கம்பெனி கரண்ட்டாக வந்து 300க்கும் மேற்பட்ட ப்ரீ ஸ்கூல் வந்து 74க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் வந்து ரன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ப்ரீ ஸ்கூலும் ரன் பண்ணுறாங்க. அந்த ப்ரீ ஸ்கூலோட பேர் வந்து சாந்திஸ் ஹாப்ஸ்காட்ச் ப்ரீ ஸ்கூல். இந்த ப்ரீ ஸ்கூல் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஹைஜீனிக் ஆம்பியன்ஸ் கூட, அண்ட் ஆல்சோ ஒரு குளோபல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. இந்த கம்பெனியோட மேஜர் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து 16% டிக்ளைன் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 17% டிக்ளைன் ஆகிருக்குங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்த வீடியோவில் 2 டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 200 days சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறமா RSI 14. ஸோ ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து 200 day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அந்த ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே ட்ரேட் ஆகுது ஆஸ் கம்பேர்ட் டு 200 DMA அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம பேரிஷாக வந்து கன்சிடர் பண்ணலாங்க. RSI பொறுத்த வரைக்கும் RSI வேல்யூ வந்து 30க்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி ஓவர் சோல்ட் ரீஜனில் இருக்குது. அந்த டைம் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க. சிமிலர்லி RSIயோட வேல்யூ வந்து 70க்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஓவர் பாட்டன் செல்வம், அந்த டைமும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பல சான்சஸ் இருக்குங்க. ரெண்டாவது கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெட். ஹிந்துஸ்தான் ஃபுட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அதோட ப்ராடக்ட்ஸையோ அதோட காம்பனன்ஸையோ, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியே நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்பனன்ஸ் இருக்கும்ல, பட் அதில் சில விஷயங்களை வெளியிலேருந்து ஒரு ஆளுங்கிட்ட வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இந்த காம்பனன்ஸ் நீங்கள் எனக்கு பண்ணி தருவீங்க, அந்த மாதிரி வந்து அவங்க வெளியே இருக்கிற ஆளுங்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் முடிச்சாங்கன்னா அதை வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த கம்பெனி மெயினாக வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, ஹோம் கேரு, பெவரேஜ்லாம் குடிக்கிறோம்ல, ஸோ அது எல்லாமே FMCG கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கூட்ஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து லெதர் ஃபுட்வேர், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் இதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கங்க. ஸோ ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து 10:2 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ into 5 வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்க்கு அப்புறமா கிடைக்குங்க. இதோட ஸ்ப்ளிட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st July. ஸோ நீங்கள் 20th Julyக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸை வந்து வாங்கியிருந்தீங்க ஆர் 20th July அன்றைக்கும் இந்த ஷேர்ஸை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ளிட் கிடைக்குங்க. இந்த கம்பெனியோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட போர்ட்ஃபோலியோவும் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்குங்க. ஸோ ஃபுட் பண்ணுறாங்க, பெவரேஜஸும் பண்ணுறாங்க, ஹோம் அண்ட் பர்சனல் கேருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் பண்ணுறாங்க, க்ளோத்திங் கேரும் பண்ணுறாங்க, லெதர் ப்ராடக்ட்ஸும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுனால இந்த கம்பெனியில் சடனாக வந்து சில விஷயங்களோட ரா மெட்டீரியல் ஆர் சில இதோட ப்ரைஸஸோட ஃப்ளக்சுவேஷன் ஆர் டிமாண்டோட ஃப்ளக்சுவேஷன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இதனால அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். பிகாஸ் நல்லா டைவர்சிஃபைடாக இருக்குல்ல. இந்த கம்பெனி வந்து இந்தியாவோட டாப் FMCGஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எந்தெந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், ரெக்கெட் பென்கிசல் லிமிடெட், Godrej Consumer Products Limited, Hector Beverages Private Limited, Danone Limited, ITC, GSK, பெப்சிகோ, அப்புறம் மேரிகோ. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் வந்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன பிராண்ட்லான்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ, பாம்பே ஷேவிங் கம்பெனி, ஹஷ் பப்பீஸ், US போலோ, லூயிஸ் ஃபிலிப், Zydus Wellness, etc. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங் வந்து இந்த எல்லா கம்பெனி கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இவங்களோட கிளைண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ அதனால இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே லாங் டேர்ம் ரிட்டைன் ஆயிருக்காங்க இவங்க கூட. ஸோ ஒரு லாங் டேர்ம் ரிட்டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பேட் இம்பேக்டோ இல்லை அட்வர்ஸ் ப்ராப்ளம்ஸோ எதுவும் பெருசாக வந்ததில்லை. பட் இந்த கம்பெனியோட மேஜர் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ரேட் ஆகிட்டே போகுதுங்க. ஸோ குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும், இல்லை இவங்க வந்து டெலிவரி ஸ்கெடியூல் வந்து 30 நாளில் நான் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து டெலிவர் பண்ணாலும் அது வந்து அவங்களோட கான்ட்ராக்டை வந்து ப்ரீச் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் வந்து ஸ்பாயில் ஆகும். சில டைம் லீகல் பேட்டில்ஸ் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த கம்பெனியோட டெடிகேட்டட் என்டிட்டி மாடல் வந்து ரொம்ப நல்ல மாடலுங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டெடிகேட்டடாக ஒரு ஃபெசிலிட்டி வந்து இவங்க க்ரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபெசிலிட்டியில் இந்த கிளைண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. இந்த ரீசன்னால இவங்க கண்டிப்பாக வந்து டைமுக்கு டைம் இவங்களோட கான்ட்ராக்டை வந்து கரெக்டாக ரினியூ பண்ணணும். பிகாஸ் அவங்க டெடிகேட்டடாக ஒரு யூனிட் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் நாங்கள் காமிச்சிருக்கோம். கடைசியாக பார்க்க போகிற கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் லிமிடெட். டாடா ஸ்டீல் லிமிடெட் வந்து டாடா குரூப்போட ஒரு ஃப்ளாக்ஷிப் கம்பெனி அப்படின்னே சொல்லலாங்க. ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் வந்த ப்ரைவேட் ஸ்டீல் கம்பெனிங்க டாடா ஸ்டீல் லிமிடெட். இது வந்து 1907 1907 ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த கம்பெனி வந்து மைனிங், அயர்ன் ஓர், அப்புறம் கோல் எல்லாம் ப்ராசஸிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறாங்க. டாடா ஸ்டீல் வந்து 10:1 ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் ஸ்டாக் ஸ்பிளிட்க்கு அப்புறமா உங்களுக்கு 10 மடங்கு அந்த ஷேர் வந்து கிடைக்குங்க. இந்த கம்பெனியோட எக்ஸ்பிளிட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூலைங்க. ஸோ நீங்கள் வந்து 27 ஜூலை அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த கம்பெனியோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப வலுவாக இருக்குது. நல்ல ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவும் வச்சுருக்காங்க. ஆல்சோ இவங்களுக்கு ஒரு நல்ல காம்படிட்டிவ் அட்வான்டேஜும் இருக்குதுங்க. இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ் வந்து காமிச்சிருக்காங்க. சேம் டைம் வந்து டாடா குரூப்போட ஒரு கம்பெனியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பிராண்ட் நேமும் நல்ல பேரும் இருக்குதுங்க. ஸோ டாடா ஸ்டீலோட டிமாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். பிகாஸ் சில சைக்கிளில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும். இப்போ கோலுக்கெலாம் சில டைம் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து என்னென்ன சைக்கிள் இருக்கோ அதை பொறுத்து இந்த மெட்டீரியலோட டிமாண்ட் மாறும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அதோட ப்ரைஸும் வந்து பயங்கரமாக ஃப்ளக்ஷுவேட் ஆகுங்க. மெட்டல் ப்ரைஸும் அப்பப்போ மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஹை ரெகுலேட்டரி ரிஸ்க், இதில் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. இம்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ரிஸ்க் இருக்குங்க இந்த கம்பெனியில். கோக்கிங் கோல் வந்து மேஜர் காம்பனண்ட்டுங்க இந்த கம்பெனியில். அண்ட் இதில் வந்து ஏதாவது சப்ளை சைட் இஷ்யூஸ் வரதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கம்பெனியில் இந்த மாதிரி இந்த ஐட்டமில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட யூட்டிலைசேஷன் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியும் உங்களுக்கு இஷ்யூஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 50% டாடா ஸ்டீலோட பிஸ்னஸ் வந்து யூரோப்லேருந்து வருதுங்க. பட் யூரோப்பில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ராக்மெண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து வேறு இடத்துல இருக்கிறதுனால இவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு லோக்கல் சப்ளையரை வந்து ரிலை பண்ணியே இருக்கணுங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் பாருங்கள். இதுதான் இந்த 3 கம்பெனி யாரெல்லாம் வந்து எக்ஸ்பிளிட் டேட் வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிளிட் டேட் வந்து ரொம்ப நியராக வந்து வருதுங்க. நாங்கள் இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணுறோம், இந்த வீடியோ எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். நாங்கள் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் யூஸ்வலாக நாங்கள் கொடுக்கறது கிடையாதுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் க்ரோவை வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பற்றி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா க்ரோ சேனலில் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.